வணக்கம் மாணவர்களே. இன்று நான் உங்கள் முன்னிலையில் தரம் 10 பாடம் கத்தோலிக்க திருமறை என்ற பாடத்தை உங்கள் முன்னிலையில் கற்பிக்க வந்துள்ளேன். நான் கற்பிக்க போகும் அலகு 13 விடயப்பரப்பு பாஸ்கா விருந்து. எனவே இந்த பாஸ்கா விருந்தோடு தொடர்புடைய தேர்ச்சி மட்டம் கற்றல் பேறுகளை நாங்கள் விரிவாக பார்த்தோம் என்றால் தான் இந்த பாடத்தை மாணவர்களே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் தேர்ச்சி 3.0 அருள் அடையாளங்கள் வழியாக கிறிஸ்துவுடன் இணைந்து பெற்றுக்கொண்ட பொது வாழ்வுக்கு சான்று பகர்வர். இந்த அருள் அடையாளம் என்பது மாணவர்களை கிறிஸ்துவின் ஒவ்வொரு அருள் அடையாளமும் மீட்பு செயல்களை எமக்கு வெளிப்படுத்துகின்றது. அடுத்து தேர்ச்சி மட்டம் 10.3.2 இயேசுவின் நற்கரணை உணவில் பங்கேற்று அன்பில் வாழ்வர். தொடர்ந்து கற்றல் பெயர்களாக முதலாவது, பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா உணவானது முறையான முன் ஆயத்தங்களோடு நற்கரணையை பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வர். இறுதி உணவு நிகழ்ச்சியை ஆக்கப்பூர்வமாக முன்வைப்பர். பணிவான தலைவனாக வகுப்பில் செயற்படுவர். அடுத்து ஆன்ம உடல் ரீதியாக ஆயத்தமாகி நற்கரணையை பெறுவதற்கே நண்பர்களுக்கு உதவுவர். எனவே பழைய ஏற்பாட்டு பாஸ்கா புதிய ஏற்பாட்டு பாஸ்காவை நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் விழாக்கள் அல்லது கொண்டாட்டங்கள் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அத்தோடு எங்களோட உறவுகளை வளர்ப்பதற்கும் இந்த விழாக்கள் அல்லது கொண்டாட்டங்கள் சிறப்பாக அமைக்கின்றது. சாதாரணமாக மாணவர்களே, நாங்கள் பல விழாக்களை பல கொண்டாட்டங்களை எமது வாழ்வில் சந்திக்கிறோம், கொண்டாடுகின்றோம். அந்த வகையில் பூப்புனித விழா, திருமண விழா, பிறந்த நாள் விழா, இன்னும் பல விழாக்களை கொண்டாடுகின்றீர்கள். அதை விடுத்து சிறப்பாக எமது பங்குகளில் புனிதர்களுக்கும் இன்னும் சமய சம்பந்தமான பல விழாக்களை நாம் முன்னெடுத்து நிற்கின்றோம். அதிலையும் சிறப்பாக மாணவர்களே, எமது வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான திருவிழாவாக நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பெற்றுக்கொண்ட நற்கரணை விழா, அது எல்லோருக்கும் சிறப்பான விழாவாக அமைக்கின்றது. அந்த நிலையில் நாம் இப்போ யூதர்களின் முக்கிய விழாக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் யூதர்களால் கொண்டாடப்பட்ட விழாக்கள். முதலாவது பாஸ்கா விழா, அடுத்து பெந்தகோஸ்தே விழா, தொடர்ந்து புளியாத அப்ப விழா, கூடார விழா, அடுத்து பாவக்கழுவாய் நிறைவேற்றும் விழா, அடுத்து கோயில் அர்ப்பண விழா. இந்த விழாக்களை நாம் பார்த்தோம் என்றால் ஆரம்பத்தில் மாணவர்களே அறுவடை, ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய தொழிலாக விவசாயம். அப்போ ஆரம்பத்தில் இந்த அறுவடை மக்கள் அறுவடையை வைத்து அதன் ஆரம்ப விழாவாக பாஸ்கா விழா அமைக்கின்றது. அந்த பாஸ்கா விழாவுக்கு பின் 7 வாரங்களுக்கு பின் அறுவடை முற்றி அதில் முதல் பலனை இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இந்த பெந்தகோஸ்தே விழா அமைகின்றது. இஸ்ராயேல் மக்கள் சீனா உடன்படிக்கையோடு இறைவனோடு செய்து கண்ட உடன்படிக்கைக்கும் இந்த நினைவு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. சிறப்பாக மாணவர்களே, பின் அது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி, அதாவது திருச்சபை பிறந்த விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது. தொடர்ந்து புளியாத அப்ப விழா, அடுத்தது கூடார விழா, அதாவது இஸ்ராயேல் மக்கள் எகிப்தை கடந்து பாலைவனத்துக்கு சென்ற போது அவைக்கு இல்லிடங்கள் இல்லாமல் கூடாரங்களை அமைத்து வாழ்ந்த நிகழ்வை அது எடுத்து எம்புக்குது. ஆரம்பத்தில் அந்த பயிர்களை காக்கிறதுக்கு அங்கு
சிறு கூடாரங்கள் அமைத்த நிகழ்வை கொண்டாடப்படுகின்றது. அங்கால பாவத்துக்கு பரிகாரமாக பாவ கழுவாய் விழா, கோயில் அர்ப்பண விழா, இப்படி விழாக்கள் இருந்தாலும் யூதர்களுடைய முக்கிய விழாக்களில் மிக பிரதானமான 3 விழாக்கள் காணப்படுகின்றது. பாஸ்கா விழா, பெந்தகோஸ்தே விழா, புளியாத அப்ப விழா. நாங்கள் இப்போது உங்களுடைய விடயப்பரப்பாக பாஸ்கா விருந்து. எனவே இந்த பாஸ்கா விழா ஆரம்பத்தில் அறுவடையின் விழாவாக இருந்தது. பின்னர் அது என்ன விழாவாக மாறியது என்பதை நாம் பாடத்துக்குள் உட்செல்லுவோம். நான் இந்த விடயப்பரப்பை உங்கள் முன்னிலையில் வைப்பதற்கு ஒரு உரையாடல் வழியாக நான் இந்த விடயப்பரப்பை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். பிள்ளைகளே, இங்கே தாய்க்கும் மகனுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே மகன் தனது தாயாரை பார்த்து கேட்கிறார், அம்மா, இன்று என் வீட்டில் ஏதாவது கொண்டாட்டமா? சந்தோஷமாக அவர் கேட்கிறார். அப்போ அதுக்கு அவருடைய அண்ணன் சொல்கிறா, ஆம் மகனே, இன்று எங்களுக்கு பாஸ்கா விழா கொண்டாட்டம். அதாவது யூதர்களாகிய எமக்கு இன்று ஒரு முக்கிய விழா. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெரியுது, யூதர்களுடைய முக்கிய விழாக்களில் ஒன்று பாஸ்கா விழா. அப்போ அதில் மகன் கேட்குறார், அம்மா, இந்த பாஸ்கா விழாவென்றால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எனக்கு கூறுங்கள். அதற்கு அவருடைய தாயார் சொல்கிறார், எமது மூதாதையர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்தில் அடிமை வேலை செய்து மிகவும் துன்பப்பட்டார்கள். அதாவது எமது மூதாதையர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்தில் அடிமை வேலை செய்து மிகவும் துன்பப்பட்டார்கள். அப்போ அவர்கள் 450 ஆண்டுகள் மாணவர்களை எகிப்தில் துன்பப்பட்டார்கள். அப்போ மகன் திருப்பி கேட்கிறார், அம்மா, எமது மூதாதையர் செய்த அடிமை வேலை என்ன? அதாவது எகிப்தில் அவர்கள் என்ன வேலைகள் செய்தார்கள்? அதற்கு அவருடைய தாயின் பதில், செங்கல் அறுத்தல், கட்டடங்களை கட்டுதல், விவசாயம், கைத்தொழில் போன்ற வேலைகளில் ஈடுபட்டனர். களஞ்சிய சாலையில் உள்ள நகரங்களை அமைத்தனர். இதில் அவர்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் பிட்டோம், ராம்சேஸ் என்ற 2 நகரங்களை கட்டினவர்கள். இதிலிருந்து இவர்களை மீட்க, இவர்கள் துன்பப்படும் போதை மீட்கத்தான் இறைவன் மோசேயை அழைக்க சித்தம் கொண்டார். தாயுடைய பயதில் இருந்தது. எனவே மகன் கேட்கிறார், அம்மா, இந்த மோசேயால் இதை செய்ய முடிந்ததா? மோசேயால் இதை செய்ய முடிந்ததா? அப்போ தாய் சொல்கிறா, இறைவன் தான் மோசேயை தெரிந்தெடுத்தவர். மக்களுடைய அழுக்குரல் இறைவனிடம் சென்றது. அப்போ இறைவன் அதுக்கு தகுதியான ஒரு தலைவரை தெரிந்தெடுக்க மோசேயை தெரிந்தெடுத்தார். எனவே எகிப்தில் பார்வோன் மன்னரிடம் அனுப்பி அவர்களை திடப்படுத்தினார். அதாவது மோசேயை பார்வோன். அப்போ மகன் கேட்கிறார், அவர் அங்கு போனுடனே பார்வோன் மன்னன் எங்கள் மக்களை விடுதலை செய்தாடா? தாய் சொல்றா, இல்லை மகனே, அவர் மோசேயை அனுப்பியும், அதாவது இஸ்ராய கடவுளாகிய தந்தை சொல்கிறார், தனக்கு பலி செலுத்தும்படி இஸ்ராய மக்களை விடுதலை செய்யும்படி. ஆனால் அவர் அதுக்கு இணங்கவில்லை. எனவேதான் இறைவனால் 10 பெருந்துன்பங்கள் எகிப்தியர் மேல் எடுக்கப்பட்டது. அந்த நிலையில் மாணவர்களே, நீங்கள் 10 துன்பங்களையும் நாங்கள் ஒழுங்காக பார்ப்போம். முதலாவது தண்ணீர் ரத்தமாதல், 2வது தவளைகள் பெருகுதல், 3வது கொசுக்களின் தொல்லை, 4வது ஈக்களின் தொல்லை, 5 கால்நடை சாவு, 6 கொப்பளங்கள், 7 கல்மழை, 8 வெட்டுக்கிளி, 9 காரில் 10வது தான் மிகவும் முக்கியமானது. அதாவது இறைவன் அங்கு எகிப்தில் இருந்த பார்வோனுடைய தலைமகன் தொடங்கி
அங்கே சிறை கைதிகளின் தலைமகன் வரை அவர் கொலை செய்தது. அதான் தலைமகன் சாவு. பார்வோ தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதிகளின் தலைமகன் அங்கே விலங்குகளின் ஆண் ஈற்றுக்கள் முதல் இறைவன் எல்லோரையும் கொன்றொழித்தார். தொடர்ந்து மகனே, அப்போ மகன் கேட்குறார், இஸ்ராயேல் மக்களுக்கு என்ன நடந்ததம்மா? இங்கே தான் மாணவர்களே விடயப்பரப்பு வரப்போகுது. அதாவது இந்த பாஸ்காவிலிருந்து, இந்த பாஸ்காவென்றால் கடத்தல், இரண்டாம் ஆரம்பத்தின் அறுவடையின் விழாவாக காணப்பட்டது. இங்கே இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நிகழ்வாகத்தான், அடிமையிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர மக்களாக மாறிய நிகழ்வாகத்தான் இந்த விழா வரப்போகுது. அப்போ அம்மா மோசே இவை பற்றி முன்பே கோரியிருந்தார். அதாவது இங்கே பாஸ்கா விதிமுறைகள். இப்போ இறைவன் எகிப்தில் உள்ள தலைமகனை கொலை செய்ய போகிறார். ஆகவே இஸ்ராயேல் மக்களை காப்பாற்றுவதற்கும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கும் பாஸ்கா விதிமுறைகளை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. இந்த பாஸ்கா விதிமுறைகளில் தாய் சொல்கிறார், செம்மறி ஆட்டை எடுத்து அதை வெட்டி அதன் இரத்தத்தை கதவின் மேல் சட்டத்திலும் இஸ்ராயேல் மக்கள் 2 நிலை கால்களிலும் பூசுதல் வேண்டும். அன்றிரவு இறைவன், அதாவது புளியாத அப்பத்தோடும் காட்டுக்கீரையோடும் இடுப்பிலே கச்சை கட்டி கொண்டு நாங்கள் மிதியடி அணிந்து கொண்டு கோலோட நாங்கள் நின்ற நிலையில் அதை உண்ண வேண்டும். அன்றிரவு இறைவன் அந்த இரத்தம் பூசிய இஸ்ராயேல் மக்களை கடந்து எகிப்தியருடைய, அதாவது பார்வோனுடைய தலைமகன் தொடங்கி சிறைக்கதிகளுடைய தலைமகன் வரை அவர் கொன்றார். எனவே இதிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பெற்றார்கள். எனவே விடுதலை பயணம் 12:14 இறைவன் கூறுகின்றார், அதாவது ஆண்டவரின் விழாவாக தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. காரணம், இஸ்ராயேல் மக்கள் அதாவது இந்த அடிமை நிலையில் இருந்து இறைவனுடைய அருக்கரத்தால் விடுதலை பெற்று, எனவே எப்போதும் இந்த விழா தலைமுறை அவையின் பரம்பரையாக தலைமுறையாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதுதான் இதன் கூற்றாகும். தொடர்ந்து நாங்கள் மாணவர்களே இந்த ஜூத பாஸ்கா பற்றி பார்த்த நாங்கள் இந்த ஜூத பாஸ்கா என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றோரின் விழா. அதிலேயே நீங்கள் பிள்ளைகள் விடுதலை பெற்ற நிகழ்வாக அது அமைக்கின்றது. அந்த ரீதியில் அந்த ஜூத பாஸ்கா உணவில் முக்கியத்துவம் பெற்றவை எவை? ஒன்று, பாஸ்கா செம்மறி. இதில் அவங்கள் தங்களுடைய விழாவிற்கு 1 வயதுக்குட்பட்ட, அதாவது மாசுமறுவற்ற குட்டியை தெரிந்தெடுத்து அந்த விழா ஆரம்பமாகி 14 நாள் வரையும் அதை வைத்திருப்பார்கள். பின்னர் அதை வெட்டி அதை இறைச்சியை உண்பார்கள். அப்போ அதை உண்மைக்குள்ள அதுக்கு தேவையான அதையே வெளியில் எடுத்து செல்ல மாட்டார்கள். அந்நியரும் யாரில் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு தேவையானவர்கள் என்றால் வெளியிலிருந்து கூப்பிடுவார்கள். அப்போ அது ஒரு பாஸ்கா விதிமுறைகள். தொடர்ந்து புளியாத அப்பம். இந்த புளியாத அப்பம் என்பது விரைவாக, ஏனென்று சொன்னவர்கள் அவசரமாகத்தான் அந்த புளியாத அப்பத்தோடு அவர்கள் அதை உண்டார்கள். அடுத்து கசப்பு கீரை. இந்த கசப்பு கீரை என்பது இந்த இஸ்ராயேல் மக்கள் பார்வோன் முன்னிலையில் அனுபவித்த துயரங்கள் கசப்பானது. அப்போ எனவே அந்த கசப்பான நிகழ்வை இந்த கசப்பு கீரை எடுத்துக்காட்டு. தொடர்ந்து திராட்சை ரசத்தோடு அவர்கள், ஏனென்று சொன்னால் இந்த விழா ஆரம்பிக்கல இந்த திராட்சை ரசம் பரிமாறப்படும். இந்த விழாவின் விதிமுறைகளை பற்றி அந்த வீட்டின் தலைவர் எடுத்து சொல்வார். குறிப்பாக இது நிசான் மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலில் இந்த விழா நடைபெறும். தொடர்ந்து நாம் இதை பார்ப்போம் என்றால், நாங்கள் பழைய ஏற்பாட்டு பாஸ்கா. இப்போ உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு பாஸ்கா இஸ்ராயேல் மக்களின் விடுதலையை பற்றியும் அந்த விடுதலைக்கு காரணக்கர்த்தா மோசேயும் அந்த இஸ்ராயேல் மக்களின் அந்த செம்மறியாக பலியிடப்பட்டதே ஒரு ஆட்டுக்கிடாய். ஆனால் இங்கே முழு மனித விடுதலையை பெற்றுக் கொடுக்க கிறிஸ்து தன்னையே செம்மறியாக எங்களுக்கு தந்தார். அதுதான் புதிய ஏற்பாட்டு பாஸ்கா. அந்த வகையில் பிள்ளைகளே, நாம் புதிய ஏற்பாட்டு பாஸ்காவை
பார்ப்போமானால் இங்கு பெரிய வியாழன் அன்று இயேசு தமது சீடர்களோடு உண்ட இறுதி உணவு பாஸ்கா உணவாக கருதப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், பெரிய வியாழன் என்று இயேசு திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தியது. எனவே நித்தியத்துக்கும் நம்மோடு வாழ திரு உணவாக திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினார். எப்போதும் நாங்கள் ஒன்றித்து வாழ அவற்றின் மூலம் பாஸ்கா செம்மறி இடத்தை அவர் பெறுகின்றார். இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு வயதுக்குட்பட்ட செம்மறியின் இரத்தத்தை தெளிக்கப்பட்டது. இங்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே செம்மறியாக இருந்து மனித இதயத்தில் அவர் தனது அன்பை தெரிவிக்கின்றார். மனித இதயத்தில் அது தெளிக்கப்படுகின்றது. எனவே மறுநாள் அவர் தமது உயிரையே சிலுவையில் பலியாக்கி புதிய உடன்படிக்கையின் பாஸ்கா செம்மறியாக திகழ்கின்றார். எனவே இந்த புதிய ஏற்பாட்டு பாஸ்காயம் பார்ப்போமானால் கிறிஸ்து தன்னையே எங்களுக்காக கையளித்ததை தெரிவுபடுத்துகின்றது. அதுதான் இந்த படம் பிள்ளைகளே உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசு தமது சீடர்களோடு இறுதி உணவை அருந்துகின்றார். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது கூடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. இது லூக்கா 22:19-20. இந்த விடயத்தில் கிறிஸ்து தனது உடலையும் தனது இரத்தத்தையும் உணவாகவும் ரசமாகவும் எங்களுக்கு தருகின்றார். எனவே நாம் திருப்பலியில் இதை நினைவு கோருகின்றோம். அதுதான் இந்த படம் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்துவின் பாஸ்கா பலியை நாம் உலக முடியும் வரை இதில் நினைவு கூறுகிறோம் என்றால் திருப்பலியில். இந்த வழிபாட்டில் சிறப்பான அம்சம் திருப்பலி. அந்த திருப்பலியில் அன்று இயேசு கல்வாரியிலே தன்னை பலியாக்கினதை நினைவு கூர்ந்துதான் அந்த பலி அமைக்கின்றது. எனவே இதன் வடிவில் எமது கிறிஸ்தவருடைய வாழ்வில் திருப்பலி என்பது மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து பிள்ளைகளே, கிறிஸ்து சீடர்களுடைய காலடிகளை கழுவுதலும் அவற்றின் வழியாக அன்பின் கட்டளைகள், இது சிறப்பாக நீங்கள் பார்த்தீங்களா மாணவர்களே? இயேசு பெரிய வியாழன் அன்று திருத்தூதர்களின் பாதங்களை கழுவினார். அந்த கழுவியதும் ஊடாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் தெளிவுபடுகிற என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அதுதான் இந்த படம் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இதில் சிறப்பாக எங்களுக்கு 4 நற்செய்தியாளர்கள் நீங்கள் படிச்சிருப்பீர்கள். அந்த 4 நற்செய்தியாளர்களிலேயும் தூய மத்தேயு, தூய மார்க்கு, தூய லூக்கா, இவர்கள் 3 பேரும் உத்தம நற்செய்தியாளர்கள். இங்கே உத்தம நற்செய்தியாளர்கள் தூய மத்தேயு, தூய மார்க்கு, தூய லூக்கா கிறிஸ்து பெரிய வியாழன் என்று திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தியதாக கூறுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகளே, யோவான் நற்செய்தியாளர்கள் இயேசு திவ்ய நற்கருணையை ஏற்படுத்திய பின் சீடர்களுடைய காலடிகளை கழுவினார். அந்த நிகழ்வு யோவான் நற்செய்தியில் மாத்திரமே உள்ளது. எனவே அந்த நிகழ்வை பற்றி நாங்கள் பார்க்க முன், இந்த நற்கருணை விருந்தில் பங்கேற்போர் அன்பின் கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டும். இவற்றை இயேசு தமது இறுதி உணவின் போது பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு பாஸ்கா உணவுக்கு தயாராகும் நேரத்தில் தனது பணிகள் எல்லாம் முடிவடைந்து தாம் இவ்வுலகில் அன்பு செய்தவர்களோடு அவர் இருந்து தன் பணியை அந்த உணவுக்கு அவர் தயாராகும் வேளையில் ஏற்கனவே அவர் சீமோனின் மகனாகிய யூதாஸ் கரியோத் ஏற்கனவே இயேசுவை அலகையின் துணர் காட்டி கொடுக்க இருந்தான். இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய மேலாடையை கழற்றிவிட்டு இடுப்பிலே ஒரு துணியை கட்டி
தண்ணீரிலே ஒரு குவளையை எடுத்து சீடர்களின் பாதங்களை கழுவினார். அந்த சமயத்தில் அவர் பேதுருவிடம் வரும்போது பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவது? அப்போ அவர், நான் அதை விடமாட்டேன். அப்போ அவர் சொல்றார், கிறிஸ்து சொல்றார், நான் இப்போது செய்வது உமக்கு தெரியாது. பின் அவரிடம் வரும்போது அவர் சொல்றார், நான் எனது பாதங்களை கழுவ விடமாட்டேன். அந்த நேரம் இயேசு சொல்றார், நீர் பாதங்களை கழுவ விடாவிட்டால் உமக்கு என்னோடு பங்கில்லை. உடனே அவர் சொல்றார், ஆண்டவரே, பாதங்களை கழுவினால் மாத்திரம் போதாது, எனது கையையும் தலையையும் கழுவு. அப்ப அவர் கூறுகின்றார், குளித்து விட்டவன் எதுவும் தேவையில்லை, அவன் தூய்மையாக இருக்கின்றான். ஆனால் இங்கே எல்லாரும் தூய்மையாக இல்லை. காரணம், இங்கே அதில் குறிப்பிடப்படுவது யூதாஸ் கரியோத்து. அப்போ அவர் இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய உடை அணிந்து பந்தியில் அமரும் போது அவர்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இது அவர் பாதம் கழுவிய போது அவர் யோவான் 13ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 14, 34 இதில் காணப்படுகின்றது. அப்போ இந்த சம்பவத்தின் ஊடாக கிறிஸ்து இந்த எல்லோரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதையே அவர் எடுத்து எம்புகிறார். இந்த பெரிய வியாழன் என்று கிறிஸ்துவால் 2 அருள் அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதில் ஒன்று, மாணவர்களே, திவ்ய நற்கருணை. அந்த படம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. 2வது குருத்துவா, அதாவது அன்றைய நாளில் குருக்கள் தங்களை அபிஷேகம் செய்வார்கள். 2 அருள் அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டது, திவ்ய நற்கருணை, குருத்துவா. ஆகவே மாணவர்களே, இந்த பாதம் கழுவுதல் நிகழ்வை பார்த்த நாங்கள் இந்த நிகழ்வின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்கிற படிப்பினைகள், இது உங்களுக்கு ஒரு கேள்வினாவாகவும் வரக்கூடும். இயேசு தான் வாழ்ந்து காட்டின மாதிரி மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே இந்த நிகழ்வின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் படிப்பினைகள், ஒன்று, உள தூய்மை. அதாவது நாங்கள் உடல் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, உள தூய்மை. எங்களுடைய பாவங்களை எல்லாம் விடுத்து நாங்கள் ஆன்ம ரீதியில் தூய்மை அடைதல். அடுத்து, பிறருக்காக தம்மை வெறுமையாக்குதல். காரணம், இயேசு எமக்காக தம்மையை வெறுமை ஆக்கினார். எனவே இந்த நிகழ்வின் ஊடாக மாணவர்களை நீங்கள் கற்றுக்கொள்வது பிறருக்காக தம்மை வெறுமை ஆக்குதல். தொடர்ந்து அன்பை வெளிப்படுத்துதல். அதான் அவர் சொல்றார், உன்னைப்போல் உன் அயலானை நீ நேசி. அடுத்து, சுய விருப்போடு, இங்கே மிக பிரதானம், தன்னை தாழ்த்துறார். அதாவது தாழ்ச்சியோடு பணியை நிறைவேற்றுறார். அதாவது தன்னை தாழ்ச்சி, ஒரு அடிமை. காரணம், அன்று இந்த வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது ஒரு அடிமை இருந்துதான் அந்த வர்றவருடைய பாதங்களை கழுவுறது. ஆனால் இங்கே அந்த அடிமை செய்த வேலையைத்தான் கிறிஸ்து செய்தார். அவர் தன்னை தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவார். இது ஒரு உண்மையான சீடத்துவத்துக்கும் மிக பொருத்தமானது தாழ்ச்சி. அப்போ நாங்கள் எப்போதும் எங்களோட பணிகளை செய்யும் போது மிக தாழ்ச்சியோடு பணியை நிறைவேற்றுதல். தொடர்ந்து இறையாட்சிக்கான தலைமைத்துவம். இங்கு சீடத்துவத்தின் தலைமைத்துவம், கிறிஸ்து தானே தலைவராக இருந்து செயல்படுகிறார். அப்போ உமக்கு மாணவர்களே, உமக்கு தரப்படுகிற பணிகளை சுய விருப்போடு மிக சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் இயேசுவின் முன்மாதிரிகையை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு எமக்கு எடுத்து காட்டுகின்றது. தொடர்ந்து
இந்த பாஸ்கா விருந்தை பற்றி பார்த்த நாங்கள் அதிலையும் இந்த கிறிஸ்து தண்ணியே எங்களுக்கு உணவாக தந்தவர். எனவே இந்த பெரிய வியாழன் என்று அவர் நற்கரணையை ஏற்படுத்தினார். இந்த நற்கரணையை நாங்கள் விருந்து, அது ஒரு ஆன்மீக விருந்து. அந்த விருந்தில் நாங்கள் பங்கு பெற்ற போது எவ்வாறு பங்கு பெற்ற வேண்டும்? உண்மையில் அது ஒரு அன்பின் விருந்து, ஒற்றுமையின் விருந்து. நாங்கள் அன்பை வளர்க்கணுமெண்டா நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? இங்கே பவுலடியார் கொரிந்திய சமூகத்தில் அவர்கள் கூட பிளவுகள் ஏற்பட்டது. அவர்களுக்குள்ள கட்சி பிளவு ஏற்பட்டது. அவர்களுக்குள்ள அன்பில்லை, பகிர்வில்லை. எனவே அவர்கள் அப்படி இல்லாது நற்கரணையை உண்டார்கள். அப்போ எனவே அவர் சொல்கிறார், இந்த நற்கரணையை நீங்கள் உண்ணும்போது தகுதியோடு உண்ண வேண்டும். அதை பற்றி அவர் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 24 சொல்கிறார். இவ் அறிவுரைகளை கொடுக்க நான் உங்களை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைக்கிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களுடைய பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அப்போ எனவே அவர் இதிலிருந்து என்ன சொல்கிறார்? உங்களுக்குள் பிளவு ஏற்பட்டால் அதுகளை எல்லாம் எடுத்து நீங்கள் சமாதானமாகி ஒருவரை அன்பு செய்து போட்டு நீங்கள் அதன் நற்கரணையை உட்கொள்ளும் போது, உங்களோட அயலானை அன்பு செய்து வரும்போது தான் அந்த நற்கரணை விருந்து ஒரு அர்த்தமுள்ள விருந்தாக அமைக்கின்றது என்பதை அவர் இங்கே கொரிந்திய சமூகத்துக்கு எடுத்து எம்புகின்றார். இவற்றிலிருந்து மாணவர்களே, நாங்கள் நற்கரணை விருந்தில் பங்கு பெறும் போது சரியா, அது எங்களுக்கு எதை வெளிப்படுத்துகின்றது? அது முதலாவது அன்பின் கட்டளை, இரண்டாவது அன்பின் சிகரமாகிய கிறிஸ்து அன்பிற்காகவே வாழ்ந்தவர். அவர் எங்கள் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் அவர் தன்னையே எங்களுக்கு கையளித்தவர். தொடர்ந்து தன்னை உண்டை போல் அயலான் நேசி. அப்போ எனவே இந்த அன்பின் கட்டளை நான் சமூகத்தில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழ வேண்டும். அடுத்து ஒற்றுமையின் அடையாளம், எங்களுக்குள்ளே பிளவுகள் இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் பங்கு பெறுவீர்கள அன்பின் படி வாழ வேண்டும், ஒற்றுமையின்படி நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இந்த ஞாயிறு இந்த நற்கரணை நிகழ்வுகள் யாவும் நாங்கள் திருப்பலியில் எல்லாம் நடைபெறுகின்றது. எனவே இந்த ஞாயிறு திருப்பலி என்பது நாங்கள் நற்கரணையை பற்றி பார்த்த நாங்கள் அந்த நிகழ்வில் நாங்கள் தொடர்ந்து திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம். அதிலையும் குறிப்பாக நாம் எல்லோரும் ஒன்று கூடுவது ஞாயிறு தினம். இரண்டாவது ஞாயிறு தினம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். எனவே அந்த ஞாயிறு திருப்பலி என்பது அன்பினதும் பணியினதும் நினைவு கூர்தல். அடுத்து எமது வாழ்வை கிறிஸ்துவின் பலியோடு ஒன்றிணைந்து அவரின் வழியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தல். இந்த நிலையில தான் நாங்கள் இந்த ஞாயிறு திருப்பலியிலே நீங்கள் அர்த்தமுள்ள வகையில் பங்கெடுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த திருப்பலியை நாங்கள் அங்கே திருப்பலிக்கு சென்றால் மட்டும் காணாது, அந்த திருப்பலியை எமது வாழ்வில் அர்த்தமுடையதாக்கி கொள்வதற்கு நாங்கள் இந்த பின்வரும் பாடல் எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அதாவது அன்பின் நட்பு எங்களிடத்தில் யார் இடத்துல அன்பின் நட்பு இருக்கிறதோ அங்குதான் என்று சொன்னால் அவர் தான் அன்பானவர். கிறிஸ்துவின் அன்பின் நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்தது. ஏனென்றால் நாம் எல்லோரும் பாவிகள். எங்களுடைய பாவத்துக்காகத்தான் அவர் தன்னையே கையளித்தவர். இதில் நான் ஒரு அடியை உங்கள் முன்னிலையில் பாடி காட்டி முடிக்கின்றேன். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ
அங்கே இறைவன் இருக்கின்றார். தொடர்ந்து இந்த நற்கருணையை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஆன்மீக உடல் ரீதியான ஆயத்தங்கள் எவை என்பதை பார்ப்போம். தொடர்ந்து மாணவர்களே, நாம் அடுத்ததாக இந்த நற்கருணையை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஆன்மீக உடல் ரீதியான ஆயத்தங்கள் எவை? நாங்கள் இந்த ரெண்டு ஆயத்தங்களையும் செய்து கொண்டுதான் நாங்கள் நற்கருணையை பெற வேண்டும். அப்படி பெறும்போது தான் நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் நான் முதலாவதாக ஆன்மீக ஆயத்தம். இந்த ஆன்மீக ஆயத்தம் என்பது, அதை நாங்கள் சுருக்கமாக சொன்னால், பாவத்திலிருந்து விடுபடுதல். இந்த மனிதர்கள், நாங்கள் கிறிஸ்துவை அன்றி நாம் எல்லோரும் பாவிகள். அப்போ நாங்கள் நாளாந்தம் நாம் எல்லோரும் பாவம் செய்து கொண்டே இருப்போம். அப்போ நாங்கள் இந்த நற்கருணையை பெறுவதற்கு முதல் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். அதாவது ஆன்மீக ஆயத்தத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தூய பவுல் அழகாக கூறுகின்றார். அதாவது சாவான பாவம் செய்திருந்தால், அதாவது நீங்கள் சாவான பாவம் செய்திருந்தால் நற்கருணையை பெற முன் ஒப்புரவு செய்து கொள்ள வேண்டும். சாவான பாவம், அதாவது கனமான பாவம் செய்திருந்தால் நாங்கள் குருவிடம் சென்று பாவ சங்கீதனம் செய்து கொள்ள வேண்டும். அற்ப பாவம் செய்திருந்தால், சிறிய கனமான பாவம் அல்லாது அற்ப பாவம் செய்திருந்தால் திருப்பலியின் ஆரம்பத்தில் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று நற்கருணையை பெற தகுதி உள்ளவராக வேண்டும். சின்ன சின்ன நீங்கள் குற்றங்கள் செய்திருந்தால் நீங்கள் திருப்பலிக்கு செல்லும் போது அதன் ஆரம்பத்திலேயே நீங்கள் இறைவனிடம் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் வருந்த வேண்டும். அப்படி நீங்கள் மனம் வருந்தி அதுக்கு பின்னர் தான் நீங்கள் இந்த நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொள்ளும் போதுதான் நீங்கள் இதுக்கு தகுதி உடையவராக இருப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஆன்மீக ஆயத்தை பற்றி திருச்சபை சட்டம் 916 கூறுவது என்னவென்றால், சாவான பாவம் செய்த ஒருவர் திருப்பலிக்கு முன் ஒப்புரவு அருளடையாளத்தினால் இறை அருளை பெற முடியாத சந்தர்ப்பத்தில், அதாவது அவன் சாவான பாவம் செய்துட்டான், ஆனால் செய்த ஒருவர் திருப்பலிக்கு முதல் அவனுக்கு ஒப்புரவு பெற்றுக்கொண்டு இறைவൻ്റെ தൻ്റെ பாவத்துக்கு பரிகாரமாக இறைவൻ്റെ இறையருளை ஒரு பெற முடியாத சந்தர்ப்பத்தில் தனது பாவங்களுக்கு மனம் வருந்தி, தனது பாவங்களுக்காக அவன் மனம் வருந்தி சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் ஒப்புரவு அருள் அடையாளத்தினால் இறையருளை பெறுவோம் என நினைத்து நற்கருணையை பெற முடியும். முதல் சொல்லப்படுது, பவுல் சொல்றார், நீங்கள் ஒப்புரவு அருளடியாளத்தை பெறுங்கள். சில நேரங்களில் எங்களால் பெற முடியாது. அப்போ திருச்சபை எங்களுக்கு அதை பற்றி அழகா திருச்சபை சட்டம் சொல்லுது, நீங்கள் பெற முடியாத சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் பெறுவோம் என நினைத்து மனம் வருந்தி நீங்கள் பெற்று பின்னர் நீங்கள் அதற்குரிய ஒப்புரவு அருளடியாளத்தை பெற்று இறைவனுடைய அருளை பெறுவோம் என ஒரு பிரதிக்கினை எடுத்துத்தான் நீங்கள் இந்த நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த உடல் ரீதியான ஆயத்தம், திருப்பலி ஆரம்பமாவதற்கு குறைந்தபட்சம் 1 மணித்தியாலத்துக்கு முன் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாதி காலத்திலே எல்லாம் சிறப்பாக அவர்கள் முதல் நாள் இரவே 12 மணிக்கு பிறகு எதுவும் அருந்த மாட்டார்கள். திருப்பலிக்கு சென்று கிறிஸ்துவை பெற்ற பின்னர் தான், ஆண்டவராகிய கிறிஸ்துவை பெற்ற பின்னர் தான் அவர்கள் அருந்துவார். இரண்டால் தங்களை உடல் ரீதியில் அவர்கள் ஒருத்தல் செய்கின்றனர். எனவே இந்த விடயத்தில் நோயாளிகள், வயது போனவர்கள் தவிர்க்கப்பட்ட அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் குறைவு, அவர்களுக்கு அது தேவையில்லை. இந்த 1 மணித்தியாலத்துக்கு முன் உணவோ பானமோ அருந்தாமல் இருத்தல். நாங்கள் இதில் அருந்தாமல் உங்களோட உடலை
ஒருத்து நீங்கள் அப்போ இருக்குதான் உங்களுக்கு இந்த ஆன்மீக தாகம் இருக்க. அப்போ நீங்கள் அந்த ஒரு அமைப்பில், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு முன் உண்ணவோ குடிக்கவோ இல்லாமல் இறைவனை பெற வேணுமென்ற அந்த ஆயுதத்தை செய்த பின்னர் நீங்கள் திருப்பலிக்கு சென்று தீவனர் கரணையை நீங்கள் அருந்தும் போது இறைவனின் அருள் கிறிஸ்துவோ உங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்து இயேசுவின் உண்மையான அது எங்களுடைய கிறிஸ்துடைய விசுவாசமே கிறிஸ்து. எனவே அவர் எங்களுக்காக தம்மை கையளித்தார். அப்போ எங்களுக்கு நாங்கள் இவற்றோடு அந்த திருப்பலியில் கலந்து இந்த திருப்பலியின் நக்கரணை வழிபாடு முக்கியமாக விருந்து, அதில் நாங்கள் இந்த ஆன்மீக ரீதியோடு உடல் ரீதியான ஆயத்தங்களோடு நாங்கள் சென்று அதை அருந்தும் போது எங்களுக்கு நிறைவான இன்பம் கிடைக்கும். எனவே பிள்ளைகளே, நாங்கள் இவ்வளவு நேரமும் கிறிஸ்துவனுடைய பாஸ்கா விருந்து, அதாவது நாங்கள் பாஸ்கா விருந்து பார்த்த நாங்கள் அதுலேயும் பழைய ஏற்பாட்டு பாஸ்கா, புதிய ஏற்பாட்டு பாஸ்கா. இப்போ இதில் உங்களுக்கு கேட்கலாம், பழைய ஏற்பாட்டு பாஸ்காவை நிறைவேற்றியவர் மோசே, புதிய ஏற்பாட்டு பாஸ்கா கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் செம்மறி ஆடு பலியிடப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து தன்னையே செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி அவரே, தன்னையே எங்களுக்காக செம்மறியாக கையளிக்கிறார். எனவே இங்கே முழு மனித புதிய ஏற்பாட்டு பாஸ்காவில் முழு மனித குலமும் விடுதலை பெறுகின்றது. இந்த நிலையில் அவர் பெரிய வியாழன் என்று நற்கரணையை ஏற்படுத்தி அதன் ஊடாக அந்த திருப்பலியில் அந்த நிகழ்வு நினைவு கூறப்படுகிறது. எனவே அதில் நாங்கள் கலந்து கொள்ளும் போது நாங்கள் எப்படி தகுதி ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த அலகு உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்நிலையில் நாங்கள் தொடர்ந்து இந்த அலகு தொடர்பான மதிப்பீட்டு வினாக்களுக்குள் உட்செல்வோம். சுருக்கமான விடை தருக்க இரண்டாம் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் வினாக்கள் அமையும். நீங்கள் தரம் 10 படிக்கிற விடயங்கள் விரிவாக தரம் 11க்கும் வரும். அப்போ நாங்கள் அந்த வினாக்களை உங்களுக்கு மிக சரியான தெரிவு செய்க, சிறு குறிப்பு, சுருக்கமான விடைகள் உங்களுக்கு பகுதி 2 சுருக்கமான விடைகள். அப்போ எனவே அந்த ரீதியில் முதலாவதாக இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது செய்த அடிமை வேலைகள் 4 தரிக்க. அதில் முதலாவது அதற்குரிய விடையாக மாணவர்களே செங்கல் அறுத்தல். இதிலிருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படியான வேலைகளை செய்யக்காக எவ்வளவு இந்த மக்கள் துன்பப்பட்டிருப்பின. தொடர்ந்து கட்டடங்களை கட்டுதல், விவசாயம், கைத்தொழில் போன்ற வேலைகளில் ஈடுபட்டனர். அடுத்து களஞ்சிய சாலை நகரங்களை அமைத்தல். இப்போ உங்களுக்கு இந்த 4 விடயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த 4 விடயங்களை எழுதினால் உங்களுக்கு முழு புள்ளிகள் கிடைக்கும். அடுத்து இரண்டாவது வினாவாக இஸ்ராயேல் மக்களை மீட்க மூசைக்கு துணையாக இருந்தவர் யார்? அங்கே அந்த உரையாடலிலே வருகிறது, அவர்கள் துன்பப்படும் போது இறைவன் மூசைக்கு துணையாக இருந்தார். எனவே இதற்கு விடையாக மூசைக்கு துணையாக இருந்தவர் இறைவன். மூன்றாவது வினாவாக மாணவர்களே யூதர்களால் கொண்டாடப்பட்ட விழாக்கள் 2 தரிக்க. இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் பகுதியில் விளங்கப்படுத்தும் போது 6 விழா இருந்தது. நான் இதில் உங்களுக்கு 4 விழாக்கள் போட்டிருக்கின்றேன். அதில் முதலாவது பாஸ்கா விழா, பெந்தகோஸ்தே விழா, புளியாத அப்ப விழா, கூடார விழா, இதோட நீங்கள் பாவப்பரிகார விழா, ஆலய அர்ப்பண விழா இவற்றையும் கொடுக்கலாம். அப்போ இவற்றில் நீங்கள் ஏதாவது 2 கொடுத்தால் சரியா பிள்ளைகள்? தொடர்ந்து நாங்கள் 4வது வினாவை செல்வோம். இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்திய மன்னன் யார்? பார்வோன். அது உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும். அடுத்து 5வது வினாவாக இறைவனால் எகிப்து மக்களுக்கு விடப்பட்ட 10வது பெருந்துன்பம் எது? நான் 10 பெருந்துன்பத்தை அவர் அதாவது எகிப்து மக்களுக்கு விட்டிருந்தார். முதலாவது நைல் நதி இரத்தமாக மாறப்போ இறுதியாகத்தான்
அவர்களுக்கு ஒரு விடுதலை. அப்போ அது 10வது பெருந்துன்பம் எதுவென்றால் தலைமகன் சாவு. அதாவது எகிப்திலுள்ள பார்வோனுடைய தலைமகனிலிருந்து சிறை கைதிகளுடைய தலைமகன் வரை ஆண்கள், அதாவது விலங்குகளின் ஆண்கள் ஈற்றில் இருந்து எல்லோருடைய இறப்பை பற்றி இது சொல்லுது. தொடர்ந்து 6வது வினாவாக, இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. விடுதலை பயணம் 12:14 என்ற கூற்று இவ்விழாவோடு தொடர்புடையது. அங்கே தாய்க்கு மகனுக்கு நடைபெற்ற உரையாடலே கடைசியாக இந்த விழா பற்றி சொல்லப்படுது. இந்த எப்போதும் இந்த விழாவை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த விழா உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும் பிள்ளைகளே. பாஸ்கா விழா. சரி பிள்ளைகளே, 7வது வினாவாக, யூத பாஸ்கா உணவில் முக்கியத்துவம் பெற்றவை எவை? உங்களுக்கு கேட்கலாம். யூத பாஸ்கா உணவில் முக்கியத்துவம் பெற்ற விடயங்கள் 4 தருக்க அல்லது அவற்றில் 2 தருக்க. அப்போ நீங்கள் இதை கொடுத்தால் சரி. அப்போ முதலாவது பாஸ்கா செம்மறி, அடுத்து புளியாத அப்பம், தொடர்ந்து கசப்பு கீரை, திராட்சை ரசம். சரியா பிள்ளைகளே? தொடர்ந்து 8வது வினாவாக, புதிய உடன்படிக்கையின் பாஸ்கா செம்மறியாக இருப்பவர் யார்? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு பாஸ்கா செம்மறி, அது ஒரு செம்மறியாடு. புதிய ஏற்பாட்டில் பாஸ்கா செம்மறியாக இருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. 9வது வினாவாக, கிறிஸ்துவின் பாஸ்கா பலியை உலக முடிவும் வரை நினைவு கூற நாம் அழைக்கப்படுவது எச்சந்தர்ப்பத்தில்? அவர் விட்டு சென்ற அந்த பாஸ்கா பலியை நாங்கள் இந்த உலகம் முடியும் வரை நாங்கள் எங்கு அந்த நிகழ்வை நினைவு கூறுகிறோம்? இந்த சந்தர்ப்பம் அது திருப்பலியில். தொடர்ந்து பிள்ளைகளே, 10வது வினாவாக, கிறிஸ்து சீடர்களின் காலடிகளை கழுவும் நிகழ்வானது எந்த நற்செய்தியில் காணப்படுகின்றது? மற்ற நற்செய்தியில் இறுதி ராவுணா பற்றி சொல்லப்படுது. ஆனால் பாதம் கழுவுற நிகழ்வே அது யோவான் நற்செய்தியில் மட்டுமே கூறப்படுகின்றது. அதை நீங்கள் மாணவர்களே நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளுங்க. 4 நற்செய்தி இருக்குது. ஆனாலும் இந்த நிகழ்வு சில உங்களுக்கு குறிப்பிட்டு கேட்பின. பாதங்கழுவு நிகழ்வு காணப்படும் நற்செய்தி எது? அது இதை நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவியது. 11வது, இறுதி ராவுணவும் பாதம் கழுவுதல் சம்பவத்தில். நான் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொன்னான். அதில் முதலாவது பங்கு பெற்றியவர்கள் யார்? இயேசுவும் அவரது சீடர்களும். 2வது, நிறைவேற்றிய நாள் எது? பெரிய வியாழன் அன்று. தொடர்ந்து மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லுவோம். பெரிய வியாழன் அன்று இயேசுவால் நிறுவப்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்ட அருளடையாளங்கள் எவை? 1 திவ்ய நற்கருணை, அடுத்து குருத்துவம். அடுத்த வினாவாக, நற்கருணை விருந்தில் பங்கு பெற்றும் ஒருவர் முதலில் எதை கடைப்பிடிக்க வேண்டும்? நற்கருணை விருந்தில் பங்கு பெற்றும் ஒருவர் முதலில் எதை கடைப்பிடிக்க வேண்டும்? அன்பின் கட்டளை. இந்த அன்பு காரணம் அன்பின் சிகரமாக இருப்பவர் கிறிஸ்து. உன்னைப்போல் உன் அயலானை நேசி. அன்பின் கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டும். சரியா மாணவர்களே? தொடர்ந்து மாணவர்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். என்றால், நற்கருணையை பெறுவதற்கு தேவையான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான ஆயத்தங்களை விவரிக்குக. இதில் ஆன்மீக ஆயத்தம் என்பது பாவத்திலிருந்து விடுபடல். ஆன்மீக ஆயத்தத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தூய பவுல் இவ்வாறு கூறுகின்றார். சாவான பாவம் செய்திருந்தால் நற்கருணையை பெற முன் ஒப்புரவு செய்து கொள்ள வேண்டும்.
ஆனால் அற்ப பாவம் செய்திருந்தால் திருப்பலியின் ஆரம்பத்தில் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று நற்கரணையை பெற தகுதி உள்ளவராக வேண்டும். திருச்சபையின் சட்டத்தில் சொல்லப்படுது, அதாவது நீங்கள் சாவான பாவம் செய்திருந்தால் நீங்கள் ஒப்புரவு பெற முடியாத சந்தர்ப்பத்தில், இறையருளை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது அதை பெறுவோம் என்று மனதில் நினைத்து நீங்கள் நற்கரணையை பெற்று பின்னர் அந்த ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக நீங்கள் இறை அருளை பெற்றுக்கொள்ளலாம். இவை இரண்டும் நாங்கள் ஆன்மீக ரீதியில் ஆயத்தப்படுத்துதல். அடுத்து உடல் ரீதியான ஆயத்தம். திருப்பலி ஆரம்பிப்பதற்கு குறைந்தபட்சம் 1 மணித்தியாலத்துக்கு முன் உணவோ பானமோ அருந்தாமல் இருத்தல். எனவே பிள்ளைகளே, இதை விடுத்து உங்களுக்கு பல வகையில் வினாக்கள் வரலாம். இப்போ சிறு குறிப்புக்கு, இயேசு சீடர்களுடைய காலடியை கழுவின நிகழ்வை சுருக்கமாக விவரிக்குக. உங்களுக்கு தெரியும், யோவானர் செய்தியில் 13ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. இயேசு சீடர்களோடு பாஸ்கா விழாவுக்கு தயாராகும் நேரத்தில் தான் அன்பு செய்தவர்கள், தான் இவ்வுலகில் இருக்கும்போது அன்பு செய்தவர்களோடு அவர் அந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய பணியும் நிறைவேற போகுது. தான் பரம தந்தையிடமும் சொல்ல இருக்கிறேன். எனவே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மேலாடையை கழற்றி இடையில் அவர் ஒரு துண்டை கட்டி ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து பாதத்தை கழுவி, பின்னர் பேதுருவோடு தொடர்பட்ட நிகழ்வு. பேதுரு முதல் அதை கழுவ விடவில்லை. பின்னர் அவர் சொல்கிறார், நீ கழுவ விடாட்டால் என்னோடு உனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. பின்னர் அவர் சொல்கிறார், என் உடல் முழுவதையும் கழுவு. அவர் சொல்கிறார், குளித்து விட்டவர் தூய்மையாக இருக்கிறீர்கள். ஆனால் இங்கு எல்லாரும் தூய்மையாக இல்லை. அங்கு எல்லாரும் தூய்மை இல்லாண்டது யூதாஸ் கரியோத். அவர் அதை செய்துட்டு பின்பு சொல்கிறார், நீங்கள் என்ன போதகர் ஆண்டவர் என்று சொல்வது சரி, நான் செய்தது மாதிரி நீங்களும் ஒருத்தருக்குள் செய்ய வேண்டும். அப்போ இங்கே அவர் சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார், அன்பின் கட்டளையை வெளிப்படுத்துகிறார், சிறந்த ஒரு தாழ்ச்சி, ஒரு தலைவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்போ இப்படியான விடயங்கள் இயேசு சீடர்களின் பாதங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்படலாம், பழைய ஏற்பாட்டு பாஸ்கா விழா பற்றி சுருக்கமாக தருக்க. பழைய ஏற்பாட்டு பாஸ்கா விழா பற்றி அல்லது யூதரின் பாஸ்கா விழா, பழைய ஏற்பாட்டு பாஸ்கா விழா பற்றி சுருக்கமாக தருக்க. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஆரம்பத்தில் இஸ்ராயல் மக்களுடைய விழாக்கள் யாவும் அறுவடையை வைத்துத்தான் ஆரம்பமானது. எனவே ஆரம்பத்தில் இவ்விழா அறுவடையின் ஆரம்ப விழாவாக இருந்து பின்னர் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு அதில் இருந்து விடுதலை பெற்று சுதந்திர மக்களாக ஆகின நினைவை கூறும் விழாவாக இவ்விழா அமைந்தது. இவ்விழா நிசான் மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலில் நடைபெறுகின்ற விழா. அப்போ உங்களுக்கு இந்த விழாவை கடத்தல் விழா என்றும் சொல்லலாம். அடுத்தது நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிற அடுத்த விடயம், நாங்கள் அந்த வினாக்களுக்குள்ள இன்னும் உங்களுக்கு பல வினாக்கள், பழைய ஏற்பாட்டு பாஸ்கா பலிக்கும் புதிய ஏற்பாட்டு பாஸ்கா பலிக்கும் இடையிலான தொடர்புகள் இவ்விரண்டு தருக்க. பழைய ஏற்பாட்டு பாஸ்காவில் உங்களுக்கு தெரியும், பாஸ்காவில் செம்மறி மோசே அதை நிகழ்த்துற. புதிய ஏற்பாட்டு பாஸ்காவின் மெயினான ஆள் கிறிஸ்து. அடுத்தது அவரே செம்மறியாக அங்கே பாவத்திலிருந்து விடுதலை, இங்கே சாவிலிருந்து முழு மனித குலமும் விடுதலை பெறுகின்றது. அப்போ உங்களுக்கு அதாவது அலகு 13 பாஸ்கா விருந்து. இந்த பாஸ்கா விருந்துன்றது பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு நடைபெற்றது, அது புதிய ஏற்பாட்டில் எவ்வாறு நடைபெற்றது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வீடுகளிலையும் வீட்டு தலைவன் தான் அந்த நிகழ்வை பற்றி விளக்கமாக சொல்வார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவேன் என்று அவர் அந்த சீடர்களோடு இந்த விழாவை அவர் நிகழ்த்துகின்றார். இறுதியாக பிள்ளைகளே, எமது வாழ்க்கைக்கு
கிறிஸ்துவின் உடலை பெறும் நாம் கிறிஸ்துவைப் போல உடைக்கப்படவும் நொறுக்கப்படவும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதால் அதற்காக எம்மை பயிற்றுவிப்போம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து தன்னையே நொறுக்கி உடைத்துத்தான் எங்களுக்காக தந்தவர். அதைத்தான் நாங்கள் திருப்பலியில் நினைவு கோருக்கின்றோம். எனவே எமது வாழ்வும் அவர் எங்களுக்காக தியாகம் செய்தார். நாமும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அதற்காக எம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக மாணவர்களே நாங்கள் இந்த அலகு 13 கற்ற விடயங்களை ஒரு குறிப்பான முன்னோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது யூதர்களால் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. அந்த விழாவிலேயே நாங்கள் பார்த்த விழா பாஸ்கா விழா, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்ற விழா. அப்போ அந்த விடுதலை பெற்று அதிலிருந்து நாங்கள் பின்னர் புதிய ஏற்பாட்டு பாஸ்கா, அது கிறிஸ்து தன்னையே எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் தந்ததே. எனவே அவர் இந்த பெரிய வியாழன் என்று அவர் கருணையம் ஏற்படுத்தி சீடர்களின் பாதங்களையும் கழுவினார். எனவே இந்த நிகழ்வின் ஊடாக கிறிஸ்துவின் அன்பும் பராமரிப்பும் எமக்கு கிடைக்குது. மாணவர்களே, இப்பாடத்தின் வழியாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் எங்கட பாவ நிலையை விடுத்து அயலவரை அன்பு செய்து அயலவரை மன்னித்து ஏற்று வாழும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவுடைய வாழ்வுக்கு சாட்சி பகரும் சாட்சிகளாக அமைவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, நல்லது மாணவர்களே, இன்று நாம் தரம் 10 பாடம் கத்தோலிக்க திருமறையில் அலகு 13 பாஸ்காவிருந்து பற்றி கற்ற நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.